அன்பின் கர்த்தாவை ஸ்தோத்திருக்கிறேன். தேவனே, எல்லாம் வல்ல இறைவனை ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, என்னை கண்டெடுத்தவரை ஸ்தோத்திருக்கிறேன். என்னை கண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். காரிருளிலிருந்து என்னை விலக்கியவரை ஸ்தோத்திருக்கிறேன். இம்மட்டும் என்னை காக்கும் எபினேசரை ஸ்தோத்திருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஆதி முதல் அந்தம் வரை எங்களோடு இருக்கும் என் இறைவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவரே, எல்லா தேவர்களுக்கும் தேவாதி தேவனாயிருக்கிற என் தேவரை, என் பரிசுத்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, இந்த அடிமை பாதுகாத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தையும் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் திக்குவாயனும் மந்தனா உள்ளவனுமாய் இருக்கிறேன். அப்பா, எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஸ்தோத்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகின்றது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். இந்நாள் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தேவனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் என் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். என்ன நடக்கிறதுனா, லாபான் அவனுடைய குமாரர், அவனுடைய பசங்கள்லாம் இவன்கிட்ட தகப்பனோட சொத்தை தான் யாக்கோபு எடுத்து இப்படி வாழ்றான், அதனால்தான் அவன் நல்ல செழிப்பா இருக்கான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுறது யாக்கோபு கேள்விப்பட்டான். இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிக்கும் போது லாபானுடைய முகம் வேறுபட்டு இருக்கு. ஆமா, அவன் இதுக்கு வரைக்கும் இருந்த மாதிரி இல்லை. ஒரு மனிதர்களுடைய குணம் மாறும், அவர்களுடைய பொறாமை எண்ணங்களாலும்
ஒருத்தன் நல்லா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை, என்னால தான் இவன் இப்படி ஆயிட்டான், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற ஒரு பெருமையோ, இல்லை அது மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சுபாவம். என்னதான் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மனிதர்களுக்கு கிடையாது. அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய எண்ணங்களும் ஒரு சேர ஒரு இடத்துல வரும்போது அவர்களுடைய முகம் மாறும். முதல்ல இந்த லாபான் யாக்கோபு தன் ரத்தமும் செதையும் தன் மாம்சமா இருக்கிற நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லி அரவணைத்த அதே லாபான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சொத்துக்காக இப்போ யாக்கோபு வேற்று மனிதனா பார்க்க ஆரம்பிச்சான். இந்த விஷயம் யாக்கோபுக்கு உணரப்பட்ட போது அவன் தன் மனைவிகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆட்டு மந்தைகளுக்கு முன்பாக பேசுறான். இப்படியெல்லாம் பேசும்போது, நான் எங்க அப்பாவை ஏமாத்தவே இல்லை, உங்க அப்பா அவருடைய முகம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, தேவன் தான் எனக்கு ஆடுகளை கொடுத்தார். நான் புள்ளி உள்ள ஆடுகளை கேட்கும் போது, லாபான் புள்ளி உள்ள ஆடுகளை கேட்கும் போது எனக்கு அதிகமான புள்ளி உள்ள ஆடுகள் கிடைச்சது. லாபான் வரி உள்ள ஆடுகளை கேட்கும் போது இறைவன் வரி உள்ள ஆட்டுக்குட்டிகளை நிறைய கொடுத்தார். இது என் தவறு இல்லை, என் தேவன் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், இதை நீங்க எல்லாரும் அறிஞ்சு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிகள் கிட்ட பேசுறான். ஏன்னா இப்ப அந்த இடத்துல அவன் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கான், லாபான் ஆதரவு கொடுத்துருக்கான். இப்ப அங்கிருந்து போகணும்னா இவன் தப்பு பண்ணல அப்படின்றத அவன் மனைவிகளுக்கு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்க தகப்பன் எனக்கு 10 முறை என் சம்பளத்தை மாத்திருக்காரு, இது மாதிரி எனக்கு நிறைய அநியாயம் பண்ணி இருந்தாலும் நான் அவரை எதுவுமே பண்ணாம நல்ல ஒரு ஊழியக்காரனா அவருக்கு நல்ல லாபத்தை பண்ணி கொடுத்துருக்கேன். இதனால உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதும் இது எனக்கு சரியா படலை. அது மட்டும் இல்லாம எனக்கு இறைவன் இவருக்கு தரிசனத்துல நான் முதல்ல பெத்தேல்ல உனக்கு தரிசனமான தேவன் நான் தான். அதாவது அநேக கடவுள்கள் இந்த பூமியில இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவங்க கிட்ட எப்படி அறிமுகமாகறாருன்னா, தகப்பனுடைய தேவன். அது மட்டும் இல்லாம நீ ஒரு வாட்டி என்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண பத்தியா ஒரு இடத்துல அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. சொல்லி நான் அந்த இடத்துல உனக்கு தரிசனமான அதே தேவன் தான் இப்போ உங்க கூட பேசுறேன். ஏன்னா அசரீரி கேட்கும் போது வேற ஏதாவது கூட இருக்கலாம், வேற புரியாத ஒரு மொழி, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நடக்கும். அநேக சக்திகள் அநேக விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கும் போது அந்த இறைவன் அவர்கிட்ட ஐடென்டிஃபை ஆகிறார். நான் அதே இறைவன் இந்த பெத்தேல் என்கிட்ட ஒரு அபிஷேகம் பண்ண பத்தியா நான் தான் உங்ககிட்ட சொல்றேன், இப்ப இந்த இடத்த விட்டு நீ கிளம்பிப்போ அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் தன் மனைவிகள் இடத்துல இவன் சொல்றான். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கு சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எங்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகளை அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்துக்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடிக்கொண்டு யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து சீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன்
தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கிலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அந்த ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். லாபான் யாக்கோபின் இடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரரோடே கூட கிலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீத மேலதாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கே எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். அப்பொழுது உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரகமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்கள் கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்து கொள்ளலாம் என்றான். ராகேல் அவைகளை திருடிக் கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரியின் கூடாரத்திலும் பிரவேசித்த போது ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்னும் லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவள் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானுடைய வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுக்களை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுக்களின் எண்ணத்தை கண்டுபிடித்தீர். அதை என்னிடத்திலே என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையளிக்கவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்கு நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவாய் போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன்.
இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரகமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள், என் குமாரத்திகளாகிய இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் என்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியாயிருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும் என்றான். ஸ்தோத்திரம். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? இப்போ இவன் என்ன பண்ணா, அவன் மனைவி கிட்ட இருந்து ராகேல அவளும் ஆமா என் தகப்பனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, என் சகோதரன், அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ஆமா அவங்களுக்கு தகப்பன் தானே, இவனுக்கு தானே மாமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அங்கிருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவ சொல்றான், உன் தேவன் என்ன உனக்கு சொன்னாரோ அதை நீ செய்ய அப்படின்னு சொல்றான். அவங்க அந்த மந்தையில இருந்து ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க லாபம் அந்த இடத்துல இல்லை. அவன் அந்த ஆடுகளுக்கு ஏதோ ரோமத்தை அகற்றுறதுக்கு எங்க பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போயிருக்கான். அவன் வந்த உடனே அவனுக்கு சொல்லப்படுது, இது கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் கழிச்சு இவன் அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டான். இவன் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இவன் வந்தவனே அவனுக்கு சரியான கோபம். இவனை தேடிக்கிட்டு இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஊர்ல இருந்து இவனை தேடி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பிரயாணம் பண்ணி கிளம்பி ஓடுறான். இப்படி ஓடிட்டு இருக்கும் போது அவன் ஒரு சின்ன ஒரு படையே கூட்டின்னு போறான்னு வச்சுங்க. அப்போ அன்று நைட்டெல்லாம் தங்கிட்டு தான் போக முடியும். 7 days டிராவல்ன்னும் போது அந்த டிராவல்ல நைட்டு தூங்கும் போது யாக்கோபுடைய தேவன் சர்வ வல்லவர் இவனுக்கு தரிசனமாகி கடவுள யாக்கோபு கிட்ட நல்லதை தவிர பொல்லாதது எதையும் செய்திடாத, எச்சரிக்கையாயிருன்னு இவனுக்கு பெரிய ஒரு வார்னிங். இவன் அங்கே போய் இவனை ஒன்றும் இல்லாமல் அனுப்பலாம், எப்படி வந்தானோ ஒன்றும் இல்லாமல் புள்ளைய பொண்டாட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை மட்டும் அடித்து திரத்தி விடலான்னு தான் போயிருப்பான். அவனை திரத்தி விட்டுட்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வரலான். ஆனால் அவனுக்கு பொல்லாதது எதையும் செய்திடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கனவுல சொல்லிட்டாரு. இவனும் அவங்கள போய் பிடிச்சிட்டா அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி, ஒரு திருட மாதிரி ஒரு திருட்டுத்தனமா இந்த இடத்த விட்டு ஏன் இப்படி ஓடி வந்த, இதெல்லாம் சரியா, நான் உனக்கு என்ன பண்ணேன், என்ன பொல்லாதது செய்தேன், அப்படி இப்படின்னு எல்லா கேள்வி கேட்குறான். அப்புறம் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவனால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் அங்கே இருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன அனுப்ப மாட்டீங்க, உங்கள் குழந்தைங்கள உங்கள் பெண்களை எல்லாம் இல்லை பேரன் பேத்தியெல்லாம் நீங்களே வச்சுப்பீங்க, நீங்கள் உங்கள் கூட இருந்த நாட்கள்லையும் நீங்கள் எனக்கு எதுவுமே சரியான சம்பளம் கொடுக்கல, நான் நைட்டு பகல் கஷ்டப்பட்டிருக்கேன், குளிர்லையும் வெயிலையும் வாடி இருக்கேன், சாப்பிட கூட கஷ்டப்பட்டிருக்கேன், அப்படியெல்லாம் இருந்தும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன், உங்கள் பெண்களுக்காக 14 வருஷமும் உங்கள் மந்தைக்காக 6 வருஷமும் நான் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் புலம்பும் போது இவன் திருப்பி சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து திறத்துறதுக்கு தான் வந்தேன், ஆனாலும் உன்னுடைய தகப்பனுடைய இறைவன் என் கனவுல தரிசனமாகி உனக்கு பொல்லாதது எதையும் செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டார், அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல, பட் நீ என்னதான் இருந்தாலும் என்னுடைய தெய்வங்களை எப்படி நீ எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா,
நான் என்ன எடுத்துன்னு வந்தேன்? ஒரு தட்டு முட்டியும் உங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு வரலையே. என்னுடைய பொருட்களை தவிர ஒன்று ஏதாவது உங்ககிட்ட யாருக்கிட்ட இருக்கோ நீ அவங்க பார்த்தீங்கன்னா நீ கொன்னுடு அவங்களுக்கு அப்படின்னு இவன் சொல்லி இவனும் சகோதரர்களும் எல்லாருடைய கூடாரங்களையும் போய் தேடுறாங்க. இப்படி தேடும் போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா அவன் ஆக்சுவலாக இதை திருடிட்டு போயிருக்கிறது யாருன்னா அவனுடைய பெண், அவளுடைய லேயால் ஐ திங்க். ஆமாம், அவள் என்ன பண்ணியிருக்கா, அந்த ஒட்டகத்துக்கு மேலே வச்சுட்டு அங்கே அப்படியே உக்காந்துக்கணும். அது மேலேயே அவளால் எழுந்துக்க முடியல. இல்லை, என்னால் மன்னிச்சிக்கங்க, நான் மாதவிடாயில் இருக்கேன், பெண்களுக்கு வரக்கூடிய வழிபாடு எனக்கு வந்ததால் நான் எழுந்துக்க முடியல. அந்த ராகில், ஆமாம், அந்த சேனத்தை கீழே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே ரிக்வஸ்ட் பண்ணுறான். அதனால அவளை மட்டும் செக் பண்ணல, மற்ற எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டாங்க. உடனே இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன ஒரு திருட மாதிரி இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துன்னு இங்கே எல்லாருக்கும் முன்னாலேயே வச்சு காட்டுங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லாபான்கிட்ட இவன் ஆர்கியூ பண்ணுறான். அப்புறம் லாபானும் எதுவும் பேச முடியல. இந்த மாதிரி உன் தேவன் என்கிட்ட சத்தியம் வாங்கினதால நான் உன்னை எதுவும் பண்ண முடியல, பட் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாட்சியா இப்போ அவன் கேட்குறான். இவர்கள், நான் என் பிள்ளைங்களுக்கு முத்தம் கூட செய்யலையே, நீ கூப்பிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பிள்ளை 2 ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. என் குழந்தைங்கள நீ எப்படி எடுத்துன்னு வந்ததால் நான் அவங்கள பார்க்க முடியாமல் எப்படி கஷ்டப்படுவேன். அவன் சைடும் ஒரு சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இவனுக்கு இருந்த பயத்தால் ஓடி வந்துட்டான். பட் அவன் இருந்தாலும் வேற வழி இல்லை. அவங்க கிட்ட இருந்து இவங்களை வேரோட பிரிக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே அவங்களுடைய குணங்கள் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்தால் அவன் அடிமையாக தான் அங்கே இருக்கணும். ஸோ அதனால் அவங்க முகநாடி வேறுபட்டதால் அவன் அங்கேருந்து பிரியணுன்ற ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் உண்டாக்கிட்டார். இப்போ வேற வழி இல்லாமல் அவன் அந்த இடத்துல இருந்து பிரிய வேண்டிய கட்டங்கள் உருவாயிடுச்சு. அப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்பு யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்கள் எடுத்துக்கொண்டு ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜெகர் சகத்தூரா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையேத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலசேத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரையொருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தி அவர்களை எல்லாம் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவார். நம்முடனே ஒருவரும் இல்லை, பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். இங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கு நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கு இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிற நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அப்பொழுதே யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைப்பித்து, அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன்னிடத்திற்கு திரும்பி போனான். என்னாச்சு, அவங்க
ஒரு உடன்படிக்கை பண்ணலான்னு சொல்லி ஒரு கற்குவியலை உண்டாக்கி அது மேலே ஒரு தூணை நிறுத்தி அது மேலே நின்று சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சத்தியத்தையும் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நானும் உன்னை இந்த தூணை தாண்டி வர மாட்டேன், நீங்கள் இந்த தூணை தாண்டி வரக்கூடாது, இந்த குவியலை தாண்டி எனக்கு விரோதமாக வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெண்கள் அல்லாமல் நீ வேற பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நீ என் மேலே இருந்த கோபத்தால் அவங்கள விலக்கிட்டு நீ வேற ஒரு பெண்களை ஒதுக்கிட்டு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. இதுக்கு இந்த தேவன் தான் சாட்சின்னு சொல்லிட்டு அந்த தூணு மேலேயும் அந்த குவியல் மேலேயும் இவங்க சத்தியங்களை பண்ணிக்கிறாங்க, எல்லாம் வல்ல இறைவன் பேரில். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து நீ எனக்கு விரோதமாக இனிமேல் இந்த தூணை தாண்டி வரக்கூடாது, நான் உனக்கு விரோதமாக இந்த தூணை தாண்டி வரேன். ஏன்னா இவன் போயிட்டு அந்த ஊர்லேருந்து அவங்க அப்பாவுடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு திருப்பி இவங்ககிட்ட சண்டைக்கு வரக்கூடாதுன்னு, நானும் திருப்பி உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டேன்னு லாபான் கேட்டுக்கிறான். அது மாதிரி அந்த இடத்துல ஒரு சத்தியத்தையும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து லாபான் தன் குமாரத்தைகளும் குமாரரையும் முத்தம் செஞ்சு அவங்களையும் ஆசீர்வதிச்சு அப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. என்னாச்சு இந்த அதிகாரத்தில்? யாக்கோபு இப்போ லாபான் மேலே அவனுடைய முகநாடி வேறுபட்டதால் அவன் மனைகளை கூப்பிட்டுட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த இடத்த விட ஓடி போயிடுறான். இவன் அவனை திருப்பி தேடி அவனை கண்டுபிடிக்கிறான். ஆனால் இறைவன் இவனுடைய கனவுல சொல்லிடுறாரு அவனுக்கு விரோதமாக எழும்பாதுன்னு. ஸோ அவன் கண்டுபிடிச்சவன் அவனுக்கு விரோதமாக எதுவும் பண்ணல, பட் என் தெய்வங்களை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் நான் ராகேல் கிட்ட அது இருக்கு, அவன் மறைச்சி ஒட்டகத்தின் கீழே உட்காந்ததால அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சிட்டு ஒரு தூணையும் ஒரு கற்குவியலை உண்டாக்கி ஒரு தூணை வைத்து அது மேலே அவங்க ஒரு சத்தியத்தை பண்ணி உணவு பரிமாறி ஒரு பலியிட்டு இறைவன் பேரில் சத்தியம் பண்ணி ஒருவர் சமாதானமாக இருக்க அந்த இடத்த விட்டு பிரிந்து போகிறாங்க. இத்தோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமென்.